வணக்க நண்பர்களே! ஐபிஎல் 2026 மேட்ச் வேற லெவலா இருந்ததுன்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, நடப்பு சாம்பியன் ஆர்சிபி அணி எஸ்ஆர்ஹெச்ச அடிச்சு தும்சம் பண்ணி வேற லெவலா மேட்ச் இந்த வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஆர்சிபி நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய அடி மேல் அடி விழுந்துன்னு சொல்லியாகணும். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் பிளஸ் நிதிஷ்குமார் ரெட்டின்ட்டு 3 பேத்தோட விக்கெட்டையும் டஃபி டக்கு டக்கு டக்குன்னு தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ்லாம் தம்புச்சு போனாங்க. என்னையா அப்படி போயிட்டீங்க அப்படி தம்புச்சு போன தருணத்துல, அதுக்கப்புறம் தான் இஷான் கிஷன் நான் கேம் எடுத்துட்டு போறேன்ட்டு இஷான் கிஷன், கிளாசன் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஸ்கோர் எங்கேயோ போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் அனிகேத் வர்மா நானும் இந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணி ஸ்கோரை சூப்பரா எடுத்துட்டு போனாரு. கடைசியில 20 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் 201 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே, இந்த ஸ்கோர்லாம் எங்களுக்கு ஜுஜிபே மேட்ருன்ட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவலா இன்னைக்கு பேட்டிங் ஆடினாங்கன்னு சொல்லி ஆகணும். பிலிப் சால்ட் மட்டும் தான் நாங்கள் ஃபார்ம் அவுட்ல இருக்கோம், அதனால அவரை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. தேவிதட் படிக்கர் உள்ள வந்தாரியா மனுஷன் என்ன அடி அடி போட்டு பொழந்து கட்டிட்டாருன்னு சொல்லி ஆகணும். எஸ்ஆர்ஹெச் பவுலர்களால் இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னே தெரியல, போட்டு திக்கு முக்கு ஆடி போயிட்டாங்க. ஒரு 20 சம்திங் பால் தான் பிடிச்சாரு. ப்ளஸ் 60 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணி ஸ்கோரோட வேகத்தை உயர்த்தி கொடுத்துட்டு போயிட்டேருன்னு சொல்லி ஆகணும். ரஜத் பட்டிதார் அவரு பங்குக்கு அவரு 2 சாத்துன்னு சாத்தினாரு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் நின்று இந்த கேமை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு கிங் கோலி பார்த்தீங்கன்னா, அந்த 16 ஓவர் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டினான்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் 6 4 அடிச்சு கேமை டக்குன்னு முடிச்சுட்டாருன்னு சொல்லி ஆகணுங்க. 15.4 ஓவர்லேயே இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நடப்பு சாம்பியன் நாங்கள் தான் அப்படின்னு சும்மா கெத்தா வேற ரகமாக இந்த கேமை முடிச்சிருக்காங்க. ஆரம்ப மேட்சுமே ஆர்சிபிக்கு ஒரு வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேட்சை பார்க்கும்போது கிங் கோலி நான் தான் கிங் கோலி அப்படிங்கிற நிரூபிச்சிருக்கிறாரு. சேசிங்னு வந்துட்டாவே நான் வேற லெவல் அப்படின்னு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஜேசலுடி இல்லாத போதே பார்த்தீங்கன்னா ஆர்சிபின்னு தரமான பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே கலக்குன்னு கலக்கியிருக்காங்க நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் ஜேசலுடி உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாருன்னா இன்னமும் ஆர்சிபி இன்னும் ஒரு மடங்கு பயங்கர பலமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆர்சிபின்னு சாம்பியன் அணி அப்படிங்கிறது மறுபடியும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஆர்சிபி அணி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சர் அணியாக தான் இருக்க போகிறாங்கிறது மேட்ச்லேருந்தே நமக்கு ஒரு அறிகுறியாக இருந்திருக்கு. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் இந்த ஆர்சிபியோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே.